ஹாய் கைஸ், நான் தான் டிஜிபி ராப் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன். அடா இது என்னடா இது? ஐயய்யா போச்சப்பா. ஐயோ, நான் எடிட் பண்ண நினச்சது வேறு வீடியோ, ஆனால் எடிட் பண்ணியிருக்கிறது வேறு வீடியோ. இதுக்கு தான் எடிட் பண்ணும்போது பேசுகிறாங்களான்னா கேட்குறாங்களா, பேச்சை கொடுத்து புலோவில் வேறு ஒன்று பண்ணி விட்டேன். புலோவில் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்காதீங்க, எல்லாம் நடக்குது. இது எதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இப்போ நான் இதை எடிட் பண்ணி நான் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் எடிட் பண்ண நினச்சது வேறு வீடியோ, நான் எடிட் பண்ணியிருக்கிறது வேறு வீடியோ. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான முட்டாள் இருக்கான் அப்படிங்கிறது நீங்கள் உலகத்தில் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். புரியுதுங்களா? இதில் வேறு என்ன வச்சிருக்கேன்னு தெரியலையே. என்ன இருக்குது? எந்த வீடியோவில் ஒன்றும் இருக்காது. நம்மளாம் ஒன்றும் பண்ண வேண்டியதான். ஒரு புரட்சி பண்ணுவோம். என்ன பண்ணுறது? இது யாராது? ஓய்யோ, யாராவன்? ஆனால் ஈடு கொடுத்து வராமல் பாருங்க. நம்ம கூட 2 பேரை பார்த்தாலும் பயந்துட்டா, மாட்டிட்டோம்டா அவங்கள்ட்ட ட்ரெயினில் அப்படின்ட்டு மாட்டிட்டான். போட்டாங்க. யாருங்க அவன்? அடக்கு இருக்கு பையன். நம்மளோட இதுக்கு தான் நல்லா அடிக்கிற பையில கூட்டு வரக்கூடாது கூட அப்படிங்கிறது. நம்மளே ஆவரேஜாக தான் அடிப்போம். இவங்க நல்லா அடிக்கிறவங்க நீங்கள் நம்மளே கெடுத்து போடுறாங்க. இப்போ நான் எம்டனில் போட்டு டம்முன்னு அழுத்தின பாருங்க. கடைசி வரைக்கும் அந்த கில் வரவே இல்லை. போய் தொலைது போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ட்ரெயின், எத்தனை ட்ரெயின் ஏறி போயிட்டுருக்கேன். நான் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு, என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு, நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம், ஆனால் நம்ம தான் அதை முதல்ல பண்ணுவோமோ அப்படின்னு யாரும் நினச்சி அவங்களே கேவலமாக நினச்சிக்கிறீங்க. நானும் ஃபஸ்ட்டு இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் எல்லாரையும் பார்க்கும்போது இந்த உலகத்தில் எல்லா விதமாகவும் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. நம்ம தான் முதல்ல நினச்சிட்டு நம்ம வருத்தப்படக்கூடாது. ஓகேங்களா? அதை தான் சொல்ல நினச்சேன். அதனால் கான்ஃபிடென்ட்டை விட்டாதீங்க. அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போவோம். என்ன கருத்து கந்தசாமி? லைட்டாக டக்குன்னு ட்விஸ்ட்டை போட்டு ஒரு கருத்து, அவ்வளோதான். என்ன பண்ணுறது? வீடியோவில் ஒரு 30 செகண்ட் ஓட்டணும்ல, அதுக்கு தான். எல்லாம் வயிற்று பொழப்புக்காக தான். இதில் வேறு வயிற்று பொழப்பு, அதான் மாண்டேஜ் டிசேபிள் பண்ணி விட்டாங்க. அவங்க பக்கத்துக்கு என்னென்னலாம் எனக்கு பண்ணணுமோ அத்தனையும் தரமாக பண்ணுறாங்க. நல்லா வச்சு காதில் ஒன்று, வாயில் ஒன்று, மூக்கில் ஒன்று, கண்ணில் ஒன்று, எல்லா பக்கத்தும் வச்சு சொல்லுறாங்க. அட்டி நொறுக்கி எறிகிறாங்க. நானும் விட்டலையே, போட்டுக்கிட்டு ட்ரெயினுக்குன்னு நான் ஏறி போய் அட்டி நொறுக்க ஆரம்பிச்சுட்டேன். போட்டுட்டு கொளுத்தி எரிஞ்சிடுவான்ட்டு. ஓ ஐயோ, அவனை பாருங்க, அவன் எப்படி இல்லை அடிக்கிறான் பாருங்க. ஐயோ, இப்போ என்னங்க இப்படி இருக்கான்? மோசமானவனாக இருப்பான் போல இருக்கு. இவனை நம்பிக்கிட்டலாம். அதுக்கு தாங்க அந்த நல்லா அடிக்கிற பையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டே வரக்கூடாது. அப்பையும் சரி இப்பையும் சரி இவங்களை கூட்டிகிட்டு வந்தாலே நமக்கு ஒரு மாதிரி ஆகுது. பைத்தியம் முடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இவங்க ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. நமக்கு கில்லே கொடுக்க மாட்றாங்க. இவங்கெல்லாம் கூப்பிட்டு வராதிங்க. தயவுசெய்து மேட்சுக்குள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. எப்பயுமே சரி, நடந்து போகும்போது நம்மளோட அழகாக இருக்கிற பசங்களையும் கூப்பிட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி மேட்ச் விளாடும்போது நல்லா விளையாடுற பையெல்லாம் கூப்பிட்டு போகவே கூடாது. நம்ம மோசமாக விளாண்டாலும் பரவாயில்ல, அதுக்கு கீழே ஒருத்தர் மோசமாக விளாடுவாங்கல்ல, அவனை கூப்பிட்டு போயிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நம்ம ஏதாவது சொல்கிறத கேட்பான். நல்லா விளாட்றவனை கூப்பிட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. என்னங்கிறீங்க? இது நிறையா நடக்குதுங்க. ரொம்ப அசிங்கப்படுத்திட்டானே. வெறி கொண்ட வேங்கையாக பொறப்பட்டு கிளம்பி அட்டி நொறுக்கி எரியலான்னு போட்டு கிளம்பிட்டேன். அட்டிச்சு அவன் சங்கில் மீச்சாவது கொண்டலான்னு கிளம்பிட்டேன் நானும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் இறங்கி பார்த்தா அங்கேருந்து ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தான். வந்துட்டேன் க்ரோஸாக தூக்கிட்டு மாப்பிள்ள என்ன ரிட்டனில் போயிட்டு இருக்கு. சரின்ட்டு அவனை போட்டு அட்டி நொறுக்கி தள்ளிட்டு இருந்தேன் நானும். ஆனால் கடைசி வரைக்கும் ரொம்பலாம் டேமேஜ் விழுவுங்க. பாவம் அவன் பயந்துக்கிட்டு போய் புள்ளெல்லாம் மாட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவ்வளோ பெரிய ஆள்லாம் தெரியல தம்பி, சும்மா டம்மி பீஸ் தான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நானும் விடலை. நானும் போயிட்டு பாறையிலலாம் ஏறிட்டு நின்றுட்டு இருந்தேன். போடா அந்த பக்கம், நீ வராதடா கொக்கி கூடா, சைனிங்கில் கில்லடி பண்ணாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளிட்டு, இவன் வேற பின்னாடி வேற வந்துட்டு இருக்கான். இவன் விஷம் பிடிச்சவனா இருப்பான் உங்களுக்கு, நமக்கு கில்லு தர மாட்டேங்கிறான். என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்? பெஜாராக இருக்குதுப்பா. எப்பா நீ அந்த பக்கம் போப்பா, நல்லா இருப்ப. நம்மளாம் ரொம்ப மண்டை காய்ச்சலாயிரும் நமக்குலாம் கில்ல ஓசியில் போட்டாங்கன்னா. சரின்ட்டு நான் கீழே போயிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா பயவில் சரியான ஃபைட் எடுப்பாங்க. என்னன்னு தான் கேட்குறீங்க. ஏண்டாராப்பு, இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு மண்டையில் ஒன்று ஓடிட்டுருக்கோம். ஏண்டாராப்பு, கடைசி வரைக்கும் இது என்ன வீடியோன்னு சொல்லவே இல்லைல்ல நீனு அப்படின்ட்டு. எனக்கும் தெரில. ஃப்ளோவில் போகும்போது பார்த்துக்குவோம். அங்கே ஒரு டவுனு. ஓ ஐயோ, அட்டியை போட்டு நொறுக்கு தள்ளிக்கிட்ட கட்டி கிழிச்சு எறிங்கடா அவனை போட்டு. வாடா சீக்கிரம் வாடா, அண்ணனுக்கு இந்த மாதிரி 1008 பஞ்சாயத்துக்குடா. வெளியில் வா. நீ எவ்வளோ நேரம் அங்கே நிற்கிற, நானும் பார்க்குறேன்டி உன்னையா. வெளியில் வந்துட்டு உள்ளே ஓடிடுறாங்க. நானும் இவனை ரொம்ப நேரமாக கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கட்டம் கட்டி பார்க்குறேன், வட்டம் கொட்டு பார்க்குறேன். அவன் ஜோனை அந்த வாழை விட்டு வெளியில் வரலங்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினுக்கிறதே காணும். ஒரு கட்டத்துக்கு மேலே செத்துக்கிட்டு போயிட்டானோ அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கோப்பெல்லாம் போட்டு பார்த்தா கிரெனேடு வெடிக்குது, அதெல்லாம் வெடிக்குது. கடைசி வரைக்கும் அவனை காணவே காணும். எல்சேப்புக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னான். அதனால் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கீழே போகலாமான்னு யோசித்தேன். ஜோனு வேறு வந்துட்டா. சரின்ட்டு கடைசி வரைக்கும் அந்த கில்லு இடக்கே கிடச்சிட்டு, வாடா அடே டம்மி பிசி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள்லாம் ஜோனுக்குள்ளே ஏறி ஓட ஆரம்பிச்சோங்க. ஓடுறோம் ஒரு வயசுக்கலை. இன்னும் 15 அளவு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இந்த வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா கடைசியில் அங்கே எனிமி வந்துட்டாங்க. சரின்ட்டு மாப்பிள்ள அது கேரக்டர்லாம் போட்டு பறக்கிறான் அவன். வக்கால வழி இந்த வரண்டாடுறா வக்கால வழி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடி. அந்த கிளி எனக்கு தான். என்கிட்டே வந்துட்டு நீ என்ன பண்ணுற, தப்பாக கணக்கு போடாத தம்பி. நான் ரொம்ப சீரியஸானவன். நான் பார்க்குறது தான் அப்படி காமெடி பீஸ் மாதிரி சுற்றிட்டு இருப்பேன். ஆனால் நான்லாம் நினச்சேன்னு வச்சிங்களேன், பல கிலோ போட்டு போயிட்டே இருப்பேன். கிளி ஃப்ரீ ஃபயரே தளர விட்ற அளவுக்கு வேறு மாதிரி பண்ணி விட்டு போயிடுவேன்.
ஏதோ நம்ம நிலமை சரி போனால் போது 4 பேரும் பொழைச்சிட்டு போட்டுமேனு விட்டுட்டு போயிட்டுருக்கேன் நான் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன்டா அவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களாம் வாழலாம் போட்டுட்டு மேலெல்லாம் ஏறி பார்த்தோம் அதெல்லாம் முடியாது போல இருக்கு இப்போலாம் அதனால் சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் உட்காந்துருந்தோம் அந்த இடத்துல கேம்ப் அடித்தோம் எவனோ சுடுற சவுண்டு கேட்டுச்சு எங்கடா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பின்னாடி பக்கம் சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு காரில் ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் யாரான்னு பார்த்தா இவன் சுட ஆரம்பிச்சானா இங்கே திரும்படா இங்கே நிற்கிறான் அப்படின்னா சரின்ட்டு நான் என்ன பண்ணேன் அது பேர் என்ன மான்சர் ட்ரக்கில் மண்டியில் வச்சேன் 19 தான் போச்சு பறந்துட்டான் போயிடுச்சு அவன் பாட்டுக்கு கிழிச்சிட்டு போயிட்டான் கவட்டையில் புகை அடிச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் இங்கே ரொம்ப நேரம் நின்று பார்த்தோம் என்னடா கில்லு கிடைக்காத தான் எனிமி கீழே நின்றுட்டுருக்கான் இந்த வரண்டே அப்படின்னு சொல்லிட்டு கீழே எகிரி குதிச்சு புட்டுன்னு அடி நொறுக்கி எடுத்துட்டேன் பார்த்தா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு எல்சிஎப்லேருந்து ஒருத்தர் அடிக்கிறான் இவ்வளோ நேரம் நீ எல்சிஎப்பில் தான் இருந்தியாடா நாங்கள் வெளியே இருந்து போய் அடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஒருத்தர் ஹெட்சாட்டு இவனையும் ஒரு ஹெட்சாட்டு ஆனால் எல்சிஎப்பில் மட்டும் இருக்கவன் மட்டும்தாங்க இருக்கிறான் இப்போ நான் இது வரைக்கும் 9 கில் போட்டிருக்கிறேன் சரி அவனாவது வருவான்னு சொல்லிட்டு நாங்களும் கேம்ப் அடித்து பார்க்குறோம் வளைச்சி பிடிச்சி பார்க்குறோம் ஒன்றும் சிக்கலையே என்னென்னமோ பண்ணி வச்சு பார்க்குறாங்க அவன் எல்சிஎப்பை பார்த்துட்டு நிற்கிறான் வெளியில் போனால் அடித்து நொறுக்கி எரிஞ்சிடும் அவங்களுக்கு இருக்கான் அவன் பெரிய பிளேயராக இருக்கான் அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா பிடிக்காது யாருக்கும் இருந்தாலும் என்ன என்னை என் மேலே ஏதாவது சின்ன கலிசான அந்த பாவம் போய் பொழைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த பானபத்திரம் ஓனாட்டிக்காக பாருங்கள் வேறு என்ன பண்ணுறது போனால் போயிட்டு போது பொழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ நான் வந்து எனிமி இருக்காங்களா அவன் இவன் இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும் ஒரு பை சிக்க மாட்டேறான் நம்மளுக்கு நம்மளுக்கு சரின்ட்டு இதில் வேறு பெஸ்ட் அப்கிரேடு வேறு காமெடி பீஸுங்க அவன் இது வேறு ஏற்கனவே மேட்ச்சில் அந்தளவுக்கு பிளேயர்ஸை காணும் ரொம்ப ஓரளவுக்கு நானே இந்த அளவுக்கு விளாட்றேன்னா பார்த்துங்களேன் அப்போ அந்தளவுக்கு டம்மியாக தான் இருக்காங்க நாங்கன்னா கிராண்ட் மாஸ்டரில் இருந்தால் நல்லா பிளேயர்ஸாக வருவாங்க இப்போ தான் நிறையா பசங்க எல்லாம் காலேஜ் ஸ்கூலு அது இதுன்னு போயிட்டாங்க நல்லா விளாட்ற பயிலெலாம் இங்கே பேர் அடிக்கிறான் பாரு டேய் நான் விடமாட்டேன்டா தம்பி உன்னை கட்டம் கட்டி தான் வச்சுருக்கேன் நம்ம பார்த்தோன்னா முடிச்சு விட்ருவோம் உன்னை மரியாதையே உள்ளே இருந்துக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நீ அடிக்கிறான்டா எல்சிஎப்லேருந்து என்னடா கவர் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு ஏற ஆரம்பிச்சிட்டான் இருறா எனக்கு வேண்டா கில்லு இருறா வெங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தேங்க இறங்கினா அடிச்சிடும் நம்மளுக்கு அவன் ஆல்ரெடி ஏறிட்டான் நம்மளை வச்சுக்கிட்டு நம்மளை குறி பார்க்கும்போது அவன் எப்படி பிளான் போட்டுட்டு ஏறான் பார்த்தீங்களா சரின்ட்டு போட்டுறான் எப்படியாவது ஓசியில் எடுத்துலான்னு தான் நானும் ஜன்னல்லையே நின்றுட்டு இருந்தேன் உள்ளே படிக்கட்டிலே வச்சு முடிச்சு விட்டான் அவனை சரின்னு சொல்லிட்டு 9 கில்லு போட்டிருக்கிறோம் எப்படியாவது ஒரு 4-5 கில்லு போட்டோம்னா அது பேர் அங்கே பேர் ஓ ஐயோ ஓசியில் தட்டுறாங்க அவன் நாசமாக போச்சு மேட்ச் முடிஞ்சு போச்சு கட் டவுன் பண்ணிட்டானா போடு செத்துட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டு ஓடிலாம் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பயப்பில்ல வாடா அப்படின்னா சரி என்னத்தை முடிச்சிட்டாங்களா பாரு நான் தான் இருக்கேன் இப்போ பாரு இப்போ அடியை மட்டும் பார்க்குறேன் நீ சகல அடியை பார்த்தது இல்லையே இப்போ நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாறையெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு சரி இவன் செத்துட்டான் அப்படின்னு நினச்சா அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறணும் பாருங்க அக்கால ஒளி ஏதோ கிடச்சிருக்கும் போலங்க மறுபடியும் ரிவே வந்துட்டாங்க என்னடா நடக்குது ஃப்ரீ ஃபயரில் டேய் 4 வருஷம் தானடா இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ளே முடிச்சு விட்டீங்க ஃப்ரீ ஃபயர் சுத்தமாகவே அப்போவே ஆல்ரெடி காலி பண்ணி வச்சுருந்தீங்க இந்த பேர் நாசமாக போச்சு இவங்கெல்லாம் வந்தாலே இப்படி தான் விஷ வேலை பார்க்குறாங்க டேய் அந்த 1 கிலோ விட்றா நல்லா இருப்பாடே அதான் போட்டு போயிட்டான் டேய் என்னடா நடக்குதுங்க இந்த மேட்சுக்குள்ளே அடா வக்கால ஒளி அந்த 1 கிலோ விட்றா ஹெட்ஷாட்லாம் போட்டிருக்கேன்டா அட பாவத்தில் முடிச்சுட்டு போயிட்டான் எல்லாத்தையும் சரிங்க இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் என்ன பண்ணுறது எல்லா கிலையும் ஓசியில் போட்டு போயிட்டான் எத்தனை கில்லு 8 கிலோ தானா 9 போட்ட மாதிரி இருந்துச்சு சரி ரைட்டு அவ்வளோதான்